Cosmo Health viewers க்கு வணக்கம். நம்ம weight loss mistakes பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா weight loss ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் கிளினிக்கில் 10 வயசு இருக்க வேண்டிய குழந்தை இருக்க வேண்டிய வெயிட் 24லேருந்து 28. ஆனால் சில குழந்தைங்கள்லாம் 80 கிலோ இருக்காங்க. ஸோ அந்த வயசுலேருந்து வெயிட் ஏறிட்டே போகுது. இப்போ பெரியவங்க வந்தால் நான் மிஷினே வைக்கிறதில்ல. ஏன்னா மிஷினில் 100 கிலோஸ் தான் காட்டும். ஆனால் சகஜமாக எல்லோரும் இருக்கிறது 120, 140. அண்ட் இவங்க 140 இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ வெயிட்டு குறைச்சி உங்ககிட்ட வந்திருக்கோம் மேடம், இதுக்கு முன்னாடி நாங்கள் 160 இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவு காமன் ஆயிடுச்சு ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டி நம்ம ஊரில். இப்போ பார்த்திங்கன்னா 2030 சொல்கிறாங்க 10 குழந்தைங்களில் 2 குழந்தைகள் ஓவர் வெயிட்டாக இருக்க போகிறது, ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒபேசிட்டி ரேஞ்சில் போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா வெயிட்டு தான் மெயின் ப்ராப்ளம் பல விஷயத்துக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹார்ட் இஷ்யூஸ், மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஆட்டோ இம்யூன் இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்குன்னா இது ரொம்ப ஜாஸ்தி பண்ணி காட்டும். இப்போ ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரொம்ப காமன். ஸோ ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு இந்த முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருந்து அவங்க வெயிட்னால் நடக்கிறதே ப்ராப்ளம் ஆகிடும். இதனால் மென்டல் இஷ்யூஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ ஒரு குழந்தை குண்டாக இருக்குன்னா கூட இருக்கிற பசங்கள்லாம் கேலி பண்ணுவாங்க, அந்த குழந்தையால் நான் ஓட முடியாது, படி ஏற முடியாது, இதெல்லாம் கஷ்டப்படும். அதனால் நம்ம இதை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப காமன். ஸோ எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீ வெயிட் லாஸ் பண்ணணுமா, நீ பால் குடிக்காத, நீ வாழைப்பழத்தை சாப்பிடாத, இதெல்லாம் காமனாக சொல்கிற தப்புகள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிடுங்க, சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிடுங்க, அப்போ நீங்கள் கம்மியாக தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரிலாம் அட்வைஸ் எல்லோரும் ஜென்ரலாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தா யாராவது நியூட்ரிஷன் படிச்சிருக்காங்க அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் நார்மலாக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு, பட் அவங்க நியூட்ரிஷன் நாலேஜ் இருக்காங்கிறத நீங்கள் போய் பார்க்கணும். இல்லைன்னா அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, வெறும் தண்ணியே குடிங்க, நீங்கள் வெறும் பழமே சாப்பிடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 2 years முன்னாடி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வெறும் தண்ணி தான் குடிச்சு வித்தின் 40 days அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஊரை யோசிக்கிறது, நீங்களாக யோசிக்கிறது இதெல்லாம் தப்பு. இப்போ பார்த்திங்கன்னா பாலுன்னு எடுத்திங்கன்னா நார்மலாக நம்ம டோன்ட் மில்க் இதில் 3% ஃபேட் இருக்கும். இது 100 ml 67 கேலரி தான். இதில் வர நன்மைகள் நிறைய விஷயம். புரத சத்து இருக்குது, இதில் B12 இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான விஷயம். இதை போய் வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாலை விட்டுடுவாங்க. அதனால் பால் தயிர் விட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு 400 ml பால் தாராளமாக குடிக்கலாம். பாலாக குடிக்கலாம், இல்லை தயிராக குடிக்கலாம், இல்லை டீ காஃபியில் போடுற பாலையும் சேர்த்துக்கலாம். மெயினாக ஜாஸ்தி வெயிட் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று சர்க்கரை, ரெண்டாவது எண்ணெய். இப்போ சர்க்கரைன்னு எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ICMR 3 to 4 டீஸ்பூன் சொல்கிறாங்க. நாங்கள் டயட்டிஷியன் சொல்கிறோம் 3 டீஸ்பூன் போகிறோம். ஏன்னா ஹிடன் சுகர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட்டில் சிப்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, அது சால்ட்டி ஐட்டம், எல்லாருக்குமே தெரியும் சிப்ஸுனால் சால்ட்டி ஐட்டம். பட் அந்த பேக்கெட் எடுத்து படிங்க, அதில் சர்க்கரை இருக்கும். ஆடட் சுகர்ஸ் அப்படின்னு போட்டு 100 கிராமுக்கே 8 கிராம், 10 கிராம், 12 கிராம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்திங்கன்னா எல்லோரும் நினச்சிப்பாங்க குழந்தைகளுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது அப்படின்னு. ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 100 கிராமில் 20 கிராம் சுகர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுகரை ஏற்ற 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 நம்மளுக்கு ஹிடன் சுகர் இதனாலேயே வெயிட் போடுது. ஸோ அமெரிக்காவில் இன்னி தேதிக்கு பார்த்திங்கன்னா 90 கிராம் சுகர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க. இதனால் ஓவர் வெயிட், ஒபேசிட்டி நிறைய இருக்குது. அண்ட் அவங்க ஊரில் இப்போது
குழந்தைங்க வந்து பெரியவங்க முன்னாடி போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். இன்றைக்கி நம்ம நாட்டை பார்த்திங்கன்னா 15 கிராம், அதான் 3 டீஸ்பூன்னா 15 கிராம், அதுக்கு பதில் நம்ம 30 கிராமில் நிற்கிறோம். இதுலேயே குறைச்சிட்டு வந்தால் பெட்டர். நம்ம எப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம வெளிநாட்டை காப்பி பண்ணுறோம். அது இருக்கட்டும், வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், இதையும் நம்ம காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 85 வயசு மேலே இருக்கிறவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆனால் இதே நாட்டில் இப்போது சின்ன பசங்கள்லாம் ரொம்ப வந்து இந்த மாதிரி உடம்பெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு மூல காரணம் ஓவர் வெயிட். அதனால் இதை குறைக்கலாம். இதை வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெயும் குறைக்கணும், சர்க்கரையும் குறைக்கணும். இப்போ எண்ணெயை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதுவும் 3 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு. ஆனால் எல்லோரும் சாப்பிட்றது 6 இல்லை 9 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு. இதையும் குறைக்கணும். 1 கிராம் ஆயில் வந்து 9 கேலரி. இதே ரைஸ், பருப்பு இதெல்லாம் எடுத்திங்கன்னா 4 கேலரி. ஸோ இது 2 மடங்குக்கும் மேலே. ஆனால் எண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டு, எண்ணெய் போட்டால் தான் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை நிறுத்திடுவாங்க. ஆனால் எண்ணெயை நிறைய போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதை குறைக்கணும், எண்ணெயும் குறைக்கணும், சர்க்கரையும் குறைக்கணும். சரி, சர்க்கரை சாப்பிட்லிங்க, நாங்கள் நிறைய வெல்லம், கறிப்பட்டி இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்வீட்டுங்கிறதே எப்பாவது தான். வெள்ளிக்கிழமை ஒரு பாயசம் வைப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், புள்ளியார் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, இதுக்கெல்லாம் தான் ஃப்ரை பண்ணி வந்து காரமும் பண்ணுவாங்க, ஸ்வீட்டும் பண்ணுவாங்க. இதே என்னவோ டெய்லியே ஃப்ரைட் ஐட்டம் வேணும் அப்படின்னு எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்பளம் பொரித்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அந்த அப்பளமை பொரித்து சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன குறையுது? காயை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நியூட்ரிஷன் டென்சிட்டியில் கேலரி டென்சிட்டி தான் ஜாஸ்தி ஆகும், மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகாது. அதனால் ஃப்ரைட் ஐட்டம் எப்போவாவது ஒருக்க, 10 நாளைக்கு ஒருக்க ஃபைன், நோ ப்ராப்ளம். பட் டெய்லி சாப்பிடக்கூடாது. நிறைய காய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லது. காய் ரொம்ப நல்லது அப்படின்னு பாவக்காவோ ரொம்ப பிடிக்கும், நாங்கள் சிப்ஸாக சாப்பிட்ருவோம். இப்போ பாவக்காவை பொரியலாக சாப்பிட்ணும், இல்லை பிட்டில் சாப்பிட்ணும், இல்லை குழம்புல போடணும், அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். இதை போய் சிப்ஸாக போட்டு சாப்பிட்டா அதில் இருக்கிற பாதி நியூட்ரியன்ஸும் போயிடும், அதில் வந்து எண்ணெய் நிறைய குடிக்கும். ஏன்னா பாவக்காயில் தண்ணி சத்து ஜாஸ்தி இருக்குது, அதனால அது எண்ணெயை குடிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு பால் தப்பு வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நிறுத்துகிறோமே வழியே, எது ஹெல்த்தியாக இருக்கோ நம்ம வந்து இந்த மாதிரி வேண்டாத விஷயத்த நிறைய சாப்பிட்றோம். இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிச்சன் மூடி இருக்குது வீட்டில். ஏன் அப்படின்னா வெளியில் சாப்பிட்றோம், வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்கெண்டில் ஒரு வேளை நீங்கள் வெளியில் போனால் போகிறோம். ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து மண்டே மார்னிங் வரலும் எப்பவும் வெளியில் சாப்பிட்டா, இல்லை நாங்கள் வெளியில் சாப்பிட்டா இட்லி தோசை தான் சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நம்ம மாவு ஆட்டி இட்லி பண்ணினா ஒரு இட்லி 30 கேலரி. இதையே நம்ம வந்து வெளியிலேருந்து சாப்பிட்டா 60லேருந்து 90 கேலரி. ஏன்னா செய்யும் முறை வேறு, அடுத்தது சைஸும் வேறு. நீங்களே சொல்லுவீங்க, வீட்டில் 3 இட்லி சாப்பிட்டா 11 மணிக்கு பசி தாங்கலை, எதாவது சாப்பிட்லாமான்னு தோணுது அப்படிம்பிங்க. வெளியில் 2 இட்லி சாப்பிட்டா 2 மணி ஆனால் கூட பசிக்கலை, இன்னும் பசியே வரலன்னு சொல்லுவீங்க. ஏன்னா கேலரி சத்து ஜாஸ்தி. வெளியில் சாப்பிட்டா இட்லியோட வடை சாப்பிட்டாட்டா அது பெரிய பாவம் இல்லைங்களா? உடனே வடை, உடனே மசாலா தோசை, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை சாப்பிட்டுட்டு, ஆனால் தப்பாக சொல்கிறது நம்ம பாலை. அதனால் வெயிட் லாஸுங்கிறது கரெக்டாக பண்ணணும். நம்ம எண்ணெயை குறைக்கணும், சர்க்கரையை குறைக்கணும், வெளியில் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். இப்போ வெளியில் சாப்பிட்றோன்னா இப்போ இந்த காலத்தில் அதை டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். முன்னால் நம்ம ஃபுட் சர்வே எடுக்கிறச்சே கேட்போம், வீட்டில் எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க, எவ்வளோ வேலை சாப்பிடுவீங்க, வெளியில் எவ்வளோ வேலை. இப்போ அப்படி கிடையாது. வீட்டில் பண்ணாத உணவு எவ்வளோ வேலை சாப்பிடுவீங்க. ஏன்னா வெளியிலேருந்து வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க, அது உடனே ஆர்டர் பண்ணுறாங்க, அது வீட்டுக்கு வந்துடுது. ஸோ இதை பார்க்கணும். நம்ம வாரத்தில் ஒரு முறை தான். உடனே எல்லாருமே கற்றுண்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சீட் டிஷ். எங்களுக்கு சீட் டிஷ் வேணும், இல்லை சீட் மீல் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க.
நீங்கள் வந்து இருக்க வேண்டிய வெயிட்டு 60 கிலோ, நீங்கள் இருக்கிற வெயிட்டு 120 கிலோ. அப்போ சீட் டிஷ்ஷே வேண்டாங்க, வெயிட்டை குறைச்சிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் சீட் டிஷ் பேசலாம். இல்லை சீட் டிஷ் சாப்பிட்டா கூட சிறிய அளவு சாப்பிட்லாம். இதுக்குன்னு என் கை சைஸ்க்கு ஒரு கேக்கு, அது இந்த ஹைட்டு இருக்கும், அதில் லேயராக க்ரீம், அது மேலே வேறு க்ரீமை வேறு இப்படி திக்காக மேலே போடுறாங்க. இதை எடுத்து ஒரு ஆளே சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகுது? கேலரி எக்கச்சக்கமாக போகுது. ஜென்ரலாகவே பேக்கரி ஐட்டம், ஒரு டீ கேக் சாப்பிட்டா கூட ஒரு சின்ன கேக்கே 80 கேலரி. இதில் க்ரீம் போட ஆரம்பித்தா 120 150 கேலரி. அடுத்தது வருது பிட்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் கூட வேற ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ வேணால் நீங்கள் குடிங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாட்டம்லெஸ் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் குடிக்க அவங்க ஊற்றிட்டே இருப்பாங்க. 1 ml 1 கேலரி. நீங்கள் 200 ml குடிச்சிங்கன்னா 200 கேலரி. இல்லைங்க நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட்றது டயட் ட்ரிங்க். அந்த டயட் ட்ரிங்க்கில் 1 ml 1 கேலரி இல்லை, பட் இது நிறையா குடிச்சிங்கன்னா இருதய நோய் தான் வரும். ஸோ நீங்கள் ரெகுலர் ட்ரிங்க்கை குடித்தா ஓவர் வெயிட் வரும், இந்த டயட் ட்ரிங்க்கை குடித்தா உங்களுக்கு இருதய நோய் வரும். ஏன்னா அதில் போடுற ஐட்டம் நல்லது கிடையாது. எப்பாவது சாப்பிட்டா ஓகே, ரெகுலராக சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தை மாற்றிட்டோம். சிப்ஸு, முறுக்கு, தட்டை எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. எப்போ பாரு இந்த 10 minute டெலிவரி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்டை தான் எடுத்து உங்களுக்கு எண்ணெயில் போட்டு சுட வச்சு கொடுக்குறாங்க. இது ஹெல்த்தியே கிடையாது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லுங்க, நாங்கள் வெறும் பழம்தான் சாப்பிடுவோம், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் வெறும் காய் தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் ராங் திங்ஸ். டெய்லி உணவில் 5 உணவு வேணும். நம்ம பருப்பு, இல்லை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், கிரெயின்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, டேரி, பால், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் இருக்குது உங்கள் ஹைட் வெயிட் பிரகாரம். அது பிரகாரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு எண்ணெயை குறைங்க, சர்க்கரையை குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகும். ஒரு மாதத்துக்கு 2 கிலோ 3 கிலோ, இதுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்து எஃபெக்ட் ஆகிடும். அதனால் ஜாகிரதையாக இருங்க. நீங்களே பண்ணுறது வெயிட் லாஸ், யாரையோ கேட்டு பண்ணுற வெயிட் லாஸ், இதெல்லாம் நல்லது கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா டெஃபினட்டாக ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் எடுத்து அது பிரகாரம் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.